ஹலோ கைஸ், நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் நாளைக்கு ஒரு எவிக்ஷன் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் முதலாவதாக அதுவும் இன்றைக்கி வந்து எவிக்ட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ அவர்கள். மிகப்பெரிய அளவில் ஷாக்கிங் தானே, கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். ராணுவ எவிக்ட் ஆகிட்டாரு, ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா நான் என்ன தான் சொல்கிறது? கீழே கமெண்ட்ஸில் வந்து நீ எவ்வளோ காசு வாங்கின, நீ வந்து என்ன பிஆர் ஒர்க் பார்க்குறியா, உனக்கு எதில் வந்து காசு அனுப்பிச்சாங்க, அவன் எப்படி உள்ளர இருக்கான், உனக்கு எப்படி காசு வந்துச்சு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடா. டே, ஏன்டா என்னை உயிர் எடுக்கிறீங்க? இருக்கிறத தான்டா சொல்ல முடியும். இப்போ சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க, அப்படி என்ன ராணுவம் பண்ணிட்டாரு, அப்படியே ஷாக்கிங், அப்படியே வந்து பயங்கரமான அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே, எண்ட் ஆஃப் தி ஷோ, எண்ட் ஆஃப் தி வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? ஓட்டிங் பேஸஸில் தானே நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஷோ பார்த்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து போடுறாங்கல்ல. இவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், இவனுக்கு வந்து நம்ம ஓட்டிங்ஸ் போடலாம், இவன் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இவனுக்கு ஓட்டிங்ஸ் போடக்கூடாது, இவன் எவிக்ட் ஆகி வெளியே போட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணி மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அவங்கெல்லாம் முட்டா பசங்களா? ஹாட் ஸ்டாரில் வந்து ப்ரீமியம் போட்டு பார்க்க முடியல, ஓட்டிங்ஸ் போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கால் பண்ணி ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஓட்டிங்ஸை போட்டு ஒருத்தனை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் காப்பாற்றி வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆளை பிடிக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஆனால் என்ன ஏன்டா பேசுகிறீங்க? எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம். மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னா அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷனை தான் சொல்ல முடியும். வேறு என்னன்னு சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அப்படி சொன்னாலையும் குத்தம் சொல்கிறீங்க, சொல்லலனாலையும் குத்தம் சொல்கிறீங்க. என்ன தான் நான் பண்ணுறது? சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது எவிக்ஷனுக்கு வந்து வரலாம். ரெண்டாவது எவிக்ஷனில் நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண விஷயங்கள் தான். மஞ்சரி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிறாங்க. இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மஞ்சரி ஏன் எவிக்ட் ஆகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஓட்டிங்ஸ் இல்லை, அதனால வந்து அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் தானே, செம்ம ஸ்ட்ராங் பிளேயர், ஃபிசிக்கலாக வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணுவாங்க, மென்டலாகவும் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு டாஸ்க்கை எவ்வளோ தூரம் சுவாரஸ்யப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய ஒரு ஆள். அவங்க ஏன்ப்பா எவிக்ட் ஆகிறாங்க? இப்போ ராணுவ என்னுமே பண்ணல, அவன் எவிக்ட் ஆகிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவன் எவிக்ஷன் வந்து அன்ஃபேர்னு சொன்னால் திட்ட வரீங்க. இப்போ ஏன் மஞ்சரி எவிக்ட் ஆகிறாங்க? ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தானே, சரியான ஒரு பிளேயர் தானே, ஏன் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் தயவுசெய்து உங்களுக்கே முரண்பாடுகள் வரும். தயவுசெய்து நீங்களே ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன் ராணுவ எவிக்ட் ஆனார், மஞ்சரி ஏன் எவிக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் ஃபேர் எவிக்ஷன், யார் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை, எல்லா சீசன்களிலையும் வந்து நடந்துட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். லாஸ்ட் சீசனில் மாயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே இருந்தாங்க. அவங்க வந்து 3வது வாரமே போக வேண்டிய ஒரு ஆள். அவங்களுக்கு தேவை இந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் நாளையும் கொண்டு போய் உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. அதே இவங்கெல்லாம் தேர மாட்டாங்க, இவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட் பண்ணி தூக்கி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மாயா. 3வது வாரத்தில் போக வேண்டிய ஒரு ஆள் கடைசி வரைக்கும் கூட்டு வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி கடைசி வீக்கில் வந்து உள்ளார அந்த டாப் 3 கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்பாமல் டாப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிச்சந்திரா அவர்களையும் வின்னராக நம்மளுடைய அர்ச்சனா அவர்களையும் ஆக்குனாங்க. எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்துச்சு தெரியுமா மாயாவுக்கு? ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க வந்து எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரோல் வந்து பிக் பாஸ் சீசன் 7 கூட வந்து நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணதுனால தான் அவங்கள கொஞ்சம் மக்கள் ஆதரவே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் மக்கள் ஆதரவே இல்லாமல் அத்தனை நாட்கள் வந்தாங்க. அந்த மாதிரி தானே இந்த இடத்துல எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சீசன் 6 தனலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 டேஸ்க்கு எலிஜிபிளான ஒரு ஆள். சொல்லப்போனால் வந்து அவங்க தேர்ட் ரன்னர் அப்புறாகவோ இல்லை டாப் 5க்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருந்த ஒரு ஆளை வந்து டப்புக்குன்னு ஒரு 60 நாள் ஆன உடனே கட் பண்ணி தூக்கி வெளியே போட்டாங்க. இவ்வளோக்கும் அந்த வாரம் அவங்களுக்கு பயங்கரமான ஓட்டிங்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்காமலாம் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை. அந்த விதத்தில் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ராணுவ அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அது பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 6 இருக்கக்கூடிய ஆட்களில் யாராவது ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தா கூட, இல்லை இந்த ஒரு 6வது பொசிஷன் இல்லை வந்து 5வது பொசிஷனில் இருக்கக்கூடிய அருண் அவர்களையோ இல்லை விஜய் விஷாலோ இல்லை பவித்ரா அவர்களையோ இவங்களாம் எவிக்ட் பண்ணியிருந்தால் கூட நமக்கு பெருசாக வந்து தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவோம், இந்த 6 பேரில் 5 பேரில் யாராவது ஒரு ஆள் எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே டாப் 3 இருக்கிறவனே எவிக்ட் பண்ணுறதாண்டா பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நன்றி, வணக்கம்.